ஷிவ் சதோரி அன்பர்கள் அனைவருக்கும் இனிய சிவராத்திரி வணக்கம் மற்றும் வாழ்த்துக்கள். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு. இந்த திருக்குறளும் நமது சேனலின் நோக்கங்களில் ஒன்று. மனமானது ஏதாவது ஒன்றை பற்றி கொண்டேதான் இருக்கும். அப்படி பற்றி கொண்டே இருப்பதும் ஒரு பற்றுதான். அந்த பற்றினை விட வேண்டும் என்று நினைப்பதும் ஒரு பற்றுதான். அதனால் பற்றற்றான் பாதமே போற்றி என்று இந்த ஷிவ் சதோரி சேனலை முதலில் தொடங்குகிறேன். சதோரி என்பது ஒரு ஞானம் என்பது அனைவருக்கும் தெரிந்திருக்கும். ஆனால் மற்ற ஞானங்களிலிருந்து சதோரி மிக வித்தியாசமானது. சதோரி என்றது ஞானம் என்று சொல்வதை விட அது ஒரு விதை. இந்த விதையானது நம்முள் விதைக்கப்படும் பொழுது அது தேவைப்படும் காலங்களில் மட்டுமே, இது மிக முக்கியமான ஒரு விஷயம் நமக்கு. மற்ற ஞானங்கள் நீங்கள் எப்போது வேணாலும் கைவரப்பெறலாம். ஆனால் சதோரி என்ற ஞானம் மட்டும் குருவின் திருவருளால் மட்டுமே நிகழக்கூடியது. முதலில் குருவுக்கு என் ஆத்ம நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் குரு மூலமாக பல வழிகாட்டிகளிடமும் நான் கற்றுக்கொண்ட விஷயங்கள் இருக்கிறது. அவர்களுக்கும் என் ஆத்ம நமஸ்காரங்கள். இந்த சதோரியானது நீங்கள் கற்றுக்கொண்ட பின் உங்களுக்கு எப்பொழுது தேவையோ அப்பொழுது மட்டுமே அது பலன். எப்பொழுதும் அதை பயன்படுத்த இயலாது. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா, அதாவது சிலருக்கு அது இந்த ஜென்மாவில் இல்லை, மறு ஜென்மாவிலும் தொடரும். அதற்கான விதை இந்த ஜென்மாவில் குருவின் திருவருளால் நடக்கும். இது மட்டுமே மற்ற ஞானங்களிலிருந்து சதோரி ஞானம் மிக வித்தியாசமாக தென்படுவதற்கான முழு முதல் காரணம் இதுவே. இப்பொழுது நாம் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்றால், மனமானது ஏதாவது ஒன்றை பற்றி கொண்டேதான் இருக்கும். உண்மை. ஆசை அறிமின் ஆசை அறிமின் ஈசனோடு ஆயினும் ஆசை அறிமின். நீங்கள் ஈசனோடு இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அதுவும் ஆசைதான், அதுவும் ஒரு பற்றுதான். அந்த பற்றியும் விட வேண்டும் என்று நமக்கு பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்படி விட முடியுமா? அப்படி விடுவதற்கு என்ன செய்வது? அது சாத்தியமா? சத்தியமாக அது சாத்தியமே. நீங்கள் இந்த சதோரியை முழுமையாக கற்று முடிக்கும் பொழுது இது சாத்தியமே. இந்த ஷிவ் சதோரியின் நோக்கம் பலரை உருவாக்குவதோ அல்லது பலரிடம் கொண்டு சேர்ப்பதோ அல்ல. பலரிடமிருந்து சிலரை மட்டுமே தெளிவுபடுத்துவது. ஆனால் அந்த பலருக்கும் இந்த விதை கண்டிப்பாக ஊனப்படும். கண்டிப்பாக இந்த விதை இந்த ஷிவ் சதோரி அன்பர்கள் அனைவருக்கும் கிடைக்கும். ஆனால் அதன் பலன், கீதையில் கண்ணன் சொல்லியதை போல் கடமையை செய் பலனை எதிர்பாராதே. இந்த வாக்கியத்தின் உண்மையான பொருளை நினைத்து பார்த்தீர்களானால், கடமையை செய் அப்படிங்கும் போது நீங்க ஒரு குழந்தை நல்லா படிக்கிறது, ரொம்ப நல்லா படிக்கிறது, அப்போ அது நல்ல கண்டிப்பா ஃபர்ஸ்ட் மார்க் தான் வாங்கணும். அதான நீதி. ஒரு விவசாயி பாடுபட்டு நல்ல விவசாயம் பண்றான், அப்போ உனக்கு நல்ல விளைச்சல் இருக்கத்தானே செய்யணும். அதான நீதி. இந்த ரெண்டுலையுமே பாத்தீங்கன்னா, ஒரு குழந்தை நல்லா பாடுபட்டு நல்லா படிக்கிறது, ஆனா படிச்சது தரங்க காய்ச்சல் வந்துடுது. அப்போ பலன் எங்க இருக்கு? ஒரு விவசாயி நல்ல பாடுபட்டு விவசாயம் பண்றான், ஆனா அறுவடை நேரத்துல புயல் அடிச்சிருது, மழை பெஞ்சிருது. அப்போ பலன் யார் கையில இருக்கு? இந்த கடமையை செய்யறதுக்கு மட்டும்தான் நமக்கு அதிகாரம். பலன் நமக்கும் மேல உள்ள ஒரு பரம்பொருள். அது நீங்க எதுவா வேணாலும் வச்சுக்கோங்க. நான் ஒரு ரிலீஜியன் வச்சு இதை பேசல, ஒரு எடுத்துக்காட்டுக்காக இந்த ரிலீஜியன் சொல்றேன். ஏன்னா இதுல அதிகமா தெரியும் அப்படிங்கிறதுனால இந்த எடுத்துக்காட்டுகள் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. அரிதினும் அரிதுகள், பெரிதினும் பெரிதுகள். அப்போ அரிது எது, பெரிது எது அப்படின்னு தெளிவுபடுத்துறதும் இந்த ஷிவ் சதோரியோட முக்கிய நோக்கம். இந்த ஷிவ் சதோரியில பாத்தீங்கன்னா, எப்பவுமே அப்படியே உடனே கத்துக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கிடையாது. முதல்ல நீங்க நிறைய விஷயங்கள் முதல்ல கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நீங்க தயாராகணும். தயாராக விட்டு
ஷிவசதோரில பார்த்தேன்னா கிளாஸ் மாதிரி தான் இருக்கும். கிளாஸ் அப்படின்னு சொன்னேன்னா ஜஸ்ட் லைக் ஏ ஹோம்ஒர்க். டெய்லி நீங்க மினிமம் 5 மினிட்ஸ்ல இருந்து 15 மினிட்ஸ் வரை ஒதுக்க வேண்டியிருக்கும். அந்த 5 to 15 மினிட்ஸை நீங்க ஒதுக்கி இதுல உள்ள ஒவ்வொரு ரிசல்ட்டுக்கும், உதாரணத்துக்கு பழைய ஆட்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கும். வாழ்க வளமுடன் ஒரு தியான அமைப்பு ஒண்ணு இருந்தது, இப்பவும் இருக்கு. அதுல ஆரம்ப காலங்கள்ல பார்த்தேன்னா ஒவ்வொன்றையும் தவம்னு சொல்லுவோம். ஆக்கினை, சாந்தி, துரியம், துரியாதீனம், இப்படி இருக்கு. அந்த ஆக்கினைங்கிற தவத்தை முதல்ல பிரசப்டர்ஸ்னு சொல்லுவா, வழிகாட்டிகள், குருவோட வழிகாட்டிகள். முதல்ல ஆக்கினைங்கிற தவத்தை கற்றுக் கொடுப்பா. அந்த ஆக்கினைங்கிற தவம் ஃபுல்ஃபில் ஆயிடுது அப்படிங்கிறதான சம் சிம்டம்ஸ், எப்படி சில அறிகுறிகள் இருக்கு. அந்த அறிகுறிகளை நீங்க கரெக்டா சொல்ல விட்டு தான் அதுக்கு அடுத்த சாந்தி தவத்துக்குள்ள போவா. அந்த சாந்தி தவத்திலான அறிகுறிகள் என்னென்ன இருக்குன்றோ அதை கரெக்டா நீங்க சொல்ல விட்டு தான் துரியத்துக்குள்ள போவா. இப்ப காயகல்ப பயிற்சின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட மாசக்கணக்கில் நடக்க வேண்டிய விஷயங்களை ஒரு 2 நாள்ல முடிக்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு இருக்கிற சூழல் அது. முன்னாடியை விட உலகம் வந்து பார்த்தோம்னா ரொம்ப 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 வேகமா போயிட்டு இருக்கு. முன்னாடிலாம் பார்த்தோம்னா ஒரு கிரிக்கெட் விளையாட்டுல கூட பார்த்தோம்னா இன்னிங்ஸ் எத்தனை நாள் விளையாட முடியாதோ அத்தனை நாள் வர 5 நாள் அப்படின்லாம் இருந்தது. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கி 1 டே அப்படின்னு ஒரு நாள் கிட்டத்தட்ட ஒரு 8 ஹவர்ஸ்ல முடிகிற மாதிரி இருந்தது. இப்போ அதெல்லாம் தாண்டி 2020 வந்தாச்சு. அதிகம் பார்த்தோம்னா 2 ஹவர்ஸ் 2.5 ஹவர்ஸ் அதுக்குள்ள முடிக்கணும் அப்படின்னு. இதெல்லாம் எதனால அப்படின்னா இப்ப கால சூழ்ச்சியோட வேகத்துல எல்லாரும் ரொம்ப வேகமா ஓட வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கதையோட இதோட இன்ட்ரோடக்ஷனை ஆரம்பிக்கிறேன். இப்போ நான் ஏற்கனவே முதல்லயே சொன்ன மாதிரி இந்த சதோரியில வாழ்க வளமுடன் குரூப் ஆரம்பத்துல இருந்த மாதிரி ஒவ்வொரு சிம்டம்ஸும் ஒவ்வொரு அறிகுறிகளையும் நீங்க சொல்ல விட்டு தான் அடுத்தடுத்த பயிற்சிக்கு போக முடியுமே. அப்போ அந்த பயிற்சியை கரெக்டா சொல்ல முடியாதவா என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். இந்த பதிவுகளெல்லாம் நீங்க பார்க்க விட்டு ஜூம் மீட் இருக்கும். அந்த ஜூம் மீட்ல கொஸ்டின் அவர்ஸ் இருக்கும். அந்த கொஸ்டின் அவர்ஸ்ல உங்களோட எந்த சந்தேகங்களை பத்தி வேணாலும் நீங்க கேட்டுக்கலாம். அதே நேரம் இந்த தியான முறைகளை பத்தின விளக்கம் வரும்போது இது முடிந்த வரை முயற்சிப்பது முயற்சி அல்ல, முடியும் வரை முயற்சிப்பதே முயற்சி அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பா பலன் இருக்கும். மேலும் இப்ப பலன் இல்லையே அப்ப என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் நிச்சயமா வேண்டாம். பலன் அப்படிங்கறது அதிசயங்களும் அற்புதங்களும் கடைசி வினாடியில் நிகழ்கின்றன தான் சொன்னான். கடைசி நிமிடத்தில் கூட சொல்ல, கடைசி வினாடியில், ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ங்கிறதே மோர் தென் எனஃப். அப்படிங்கும் போது நீங்க இதுக்கு இன்னொரு ஒரு சின்ன ஜென் கதை ஒண்ணு இருக்கு. அது அதுக்கப்புறம் இது பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம நோக்கத்துக்கான கதைக்குள்ள போவோம். அந்த காலத்துல மன்னர் ஆட்சியிலாம் பார்த்தீங்கன்னா மன்னர் முடிசூடினார் செஞ்சாருங்கிறது எல்லாமே இருக்கும். ஆனா மன்னனோட இறுதி காலம் இருக்காது. ஏன் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பீரியட்ல அவன் இளவரசனுக்கு முடியை சூட்டிட்டு அவன் ஏதாவது காட்டுக்கு போயிடுவான். யானைகள்கிட்ட இன்னைக்கும் அந்த பழக்கம் இருக்கு. அதை இன்னொரு முறை நம்ம பேசலாம். இளவரசனுக்கு முடி சொல்லிட்டு போற மன்னன் என்ன பண்ணுவான்னா ஏதாவது ஒரு காட்டுக்குள்ள போயிட்டு தவம் பண்ணி இவ்வளவு நாள் அவன் மன்னனா இருந்தால், மன்னன்கிறது கிட்டத்தட்ட குருவுக்கு அடுத்தபடியா கடவுளுக்கு இணையா பார்க்கக்கூடியவன். அதுல அவன் செஞ்சதுல சில தவறுகளும் இருந்திருக்க வாய்ப்பு உண்டு. ஆனா அவன் எவ்வளவு நல்லது பண்ணாலும் அந்த சின்ன தவறு நம்ம பாதிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுனாலையும் அந்த நாடு சுபிட்சமா இருக்கணுங்கிறதுனாலையும் அவன் அந்த மாதிரி காட்டுக்குள்ள போய் தன்னோட இறுதி நாட்கள் முடிச்சுக்கிறான். அப்படி முடிக்கிற ஒரு மன்னன் என்ன பண்றான், எப்படியாவது கடவுளை நேரடியா பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப பிரயத்தனம் பண்ணி கடவுளையும் நேர பார்த்துட்டான். கடவுளை காட்சி வரும்போது கேட்கிறான், நான் பார்த்துட்டேன், இருந்தாலும் என்னோட நாட்டில் உள்ள மக்கள் எல்லாரும் உங்களை பார்க்கணும் அப்படின்றார். இப்போ கடவுள் சிரிக்கிறார். சிரிச்சுட்டு சொல்றார், எவ்வளவோ விளக்கம் கொடுத்து பார்க்கிறார். அவன் அழகா அதெல்லாம் இல்லை, என் மக்கள்லாம் நான் கூட்டிட்டு வரேன், இதே இடத்துல நீங்க அத்தனை பேருக்கும் தரிசனம் கொடுக்கணும். இப்போ கடவுள் சொல்றார், இந்த பக்கத்துல ஒரு மலை தெரியுறதா? ஆமா தெரியுது. அந்த மலைக்கு பின்னாடி நான் இருக்கேன், எல்லாரையும் கூட்டின்னு இந்த மலைக்கு வந்து சேரு
உன் ஆசை, அதுக்கப்புறம் உன் இஷ்டம் அப்படின்றார். சரி, நீ மறுபடியும் அவசரமா அரண்மனைக்கு திரும்பி எல்லாரையும் கூப்பிட்டு சொல்றான், மாதிரி நான் கடவுளை பார்த்தேன், உங்க எல்லாருக்கும் அவரை காமிக்கணும்னு ஆசைப்படுறேன், அதனால நீங்க எல்லாரும் என் கூட வாங்கோ அப்படின்னு சொல்றான். முதல்ல எல்லாருக்கும் கொஞ்சம் பைத்தியக்காரத்தனமா தெரியுது, இருந்தாலும் மன்னனாச்சு, எது பேச முடியாது, மன்னன் கட்டளைக்கு அடிபணியணும். அதனால கட்டாயத்தின் பேர்லையும் சில விருப்பங்களின் பேர்லையும் எல்லாரும் சரின்னு சொல்லிட்டு மன்னன் கூட வரா. அப்படி அந்த மன்னன் கூட வரும்போது ராணி, இளவரசன், அரண்மனையில உள்ள எல்லாரும், மக்கள் எல்லாரும் சேர்ந்து வரா. அப்படி வரும்போது அவன் சொன்ன மாதிரி கரெக்டா அந்த பாதையில கூட்டின்னு போறான். கடவுள் சொன்ன அந்த மலை வர்றது, அந்த மலைக்கு கீழே வரும்போதே பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல வெள்ளிகளாலான ஆபரணங்கள் அது இது எல்லாம் நிறைய இருக்கு. இதை பார்த்த உடனே பெண்களோட மனது உடனே இது மேல ஒரு ஆசை வர்றது. மக்கள் எல்லாம் சேர்ந்து சொல்றான், அந்த வெள்ளியில உள்ளதெல்லாம் என்ன போருமே, நம்ம கடவுளை பார்த்து என்ன செய்ய போறோம், முதல்ல நம்ம இன்னைக்கு சர்வே ஆகிறதே பெரிய விஷயமா இருக்கு, இதுல நம்ம பொருளை சேர்த்துட்டோம்னாச்சும் நமக்கு நம்மளோட அடுத்தாப்புல வர தலைமுறைக்கெல்லாம் இதனால ஆச்சு யூஸ் ஆகுமேன்னு சொல்லிட்டு மன்னன் முன்னாடி போயின்னு இருக்கிறான். மன்னர் வாட்டு போட்டோம், நானும் வந்தேன்னு சொல்லிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாதி எடுத்துட்டு அப்படியே திரும்புறது. அதை தாண்டி கொஞ்சம் தூரம் போற, தங்கத்திலான ஆபரணங்கள் இருக்கு. எல்லாருமே தங்கம்னாலே ஒரு மயக்கம் இருக்கத்தான் செய்யும். அதனால அந்த தங்கத்தான ஆபரணங்கள் அதை தான் எடுத்துட்டு அப்படியே போலாமேன்னு சொல்லிட்டு அதுலயே கிட்டத்தட்ட ஒரு 50% பேர் எனக்கு இதுவே போதும், இதுக்கு மேல வேற என்ன வேணும் அப்படின்னு எடுத்து பிடிக்கிறா. ராணிக்கும் ஒரு சின்ன ஆசை இருக்கு, இருந்தாலும் மன்னர் கணவர், அதனால கொஞ்சம் இன்னும் போவோமே அப்படின்ட்டு போறா. வைரத்தாலான நகைகள் இருக்கு, நம்ம அரண்மனையில கூட இவ்வளவு தூரம் இல்லையே, இதை விட நமக்கு பெருசா வேற என்ன வேணும், இதை விட சிறப்பா என்ன இருந்துட முடியுதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்துட்டு அவ திரும்பலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வரா. கடைசியில மலையோட உச்சி அடையும் போது பார்த்தேன்னா மன்னன் மட்டும்தான் இருந்தான். போய் கடவுளை பார்த்துட்டான். பார்த்துட்டு மக்களை கூட்டின்னு வந்திருக்கேன்னா எங்க நீ திரும்பி பார் அப்படின்னா கடவுள். அப்பதான் அவன் திரும்பி பார்க்க ஒருத்தருமே இல்லை, இவன் மட்டும்தான் நிற்கிறான். இந்த கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய நியதி என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்த அடையணும்னு முடிவு பண்ணிட்டா அதுல உள்ள தீவிரமானது மற்ற சில சந்தோஷங்களும் சில கிடைக்கிறதுங்கிறதுனால அது பின்னாடியும் போகாம இலக்கு நிர்ணயிக்கணும், குறி நிர்ணயிக்கணும். இந்த இலக்கு குறி ரெண்டும் ரொம்ப முக்கியம். லட்சியம் இல்லாத வாழ்க்கை துடுப்பில்லாத படகு அப்படின்னா, இப்ப எல்லாருக்குமே ஒரு லட்சியம் இருக்கணும். ஆனா நம்ம லட்சியம்னு சொல்லிட்டு எதையோ வச்சுக்கிறோம், தப்பில்லை. முதல்ல நம்ம லட்சியத்தை அடையிறதுக்காக ஏதோ ஒரு சின்ன சின்ன இலக்குகளை வச்சுக்கிறது தப்பில்லை. ஆனா அது மட்டுமே நம்ம வாழ்க்கை ஆயிடக்கூடாது. பொருள் சம்பாதிக்கிறதுக்காக ஓடுறோம், சரி, சம்பாதிச்சுட்டு ஆரோக்கியத்தை வைக்கிறோம், ஆரோக்கியத்தை வைத்து பொருள் சம்பாதிச்சு அந்த ஆரோக்கியத்துக்காக மறுபடியும் பொருளை செலவு பண்றோம். இதுதான் நம்ம வாழ்க்கையோட நோக்கமா? நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்த்து மறுபடியும் ஒரு தியானம் அப்படின்னா கூட அரிதினம் அரிதிகள் பெரிதினம் பெரிதிகள் அப்படின்னா என்னன்னு தியானம் பண்ணணும். தியானம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு பாடல் எடுத்துட்டேள் அப்படின்னா சங்ககால பாடலோ அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு மந்திரங்கள் இருந்தா அதோட அந்த இதை நினைச்சுட்டு நம்ம தியானம் பண்ணணும். அந்த இதுல தியானம் பண்ணும்போது உங்களுக்குன்னு ஒண்ணு கிடைக்கும், அதுதான் மிக முக்கியம். இதுக்கு வேடிக்கையா ஒரு கதை கூட சொல்லுவா. வள்ளுவனும் மாணவனாய் ஆனான், திருக்குறளில் தேர்வு எழுத போனான், பரீட்சையிலே தோல்வியுற்று போனார், பாவம் அவர் படிக்கவில்லை கோனார் அப்படின்னு உண்டு. இது தமிழ் தெரிஞ்சவாளுக்கு மேக்சிமம் நல்லாவே புரியும். வள்ளுவரே ஒரு சமயம் மாணவர் ஆனாரா, அவர் எழுதின திருக்குறள்லயே அவர் பரீட்சை எழுத போனாரா, பரீட்சையில ஃபெயில் ஆகிட்டாராம். ஏன்னா பரீட்சையை திருத்தினது எல்லாமே கோணார் தமிழ் உரை வச்சுதான் திருத்தினா, அவர் என்ன நோக்கத்துல எழுதினார் அப்படிங்கிறது தெரியல. அத மாதிரிதான் இப்ப பல பாடல்களோட உண்மையான விளக்கம் தெரியாமலே நம்ம அதை படிச்சுட்டு இருக்கோம். பல விஷயங்கள் வெறும் சடங்குகளாக மட்டுமே இருக்கின்றன. அதை தாண்டி அதுக்கு உள்ள தத்துவம் என்ன? பொதுவா அந்த காலத்துல எழுதினவா சாப்பிட்ட சாப்பாடு
அப்போ இருந்த காலநிலைகள் என்ன, இப்போ அது உங்களுக்கு ஒத்து வர மாட்டேங்கிறது? அப்போ குருமார்கள் கூட பார்த்தேன்னா இப்போ உள்ள குரு தேவைப்படுறது நமக்கு. அப்போ உள்ளவா மாதிரி வேற ஒண்ணு வேணாம். அப்போ உள்ள தமிழ் பேசினா கூட இப்ப யாருக்கும் தெரியாது. ஒரு திருப்பாவை திருப்பல்லாடு திருப்பள்ளி அழிச்சிட்டு ஏதோ ஒண்ணு நீங்க அதை ஃபுல்லாவே தூய தமிழ் தான். ஆனா அந்த தூய தமிழை கூட இப்ப இன்னைக்கு யாராலையும் அதுக்கான விளக்கம் கொடுக்க முடியாது. அப்போ இன்னைக்கு இந்த சூழலுக்கு ஏற்ற, இந்த சூழலுக்கு ஒத்த புரிய வைக்கக்கூடிய ஒரு குரு ஒண்ணு தேவைப்படுறது. இதையும் தாண்டி பார்த்தேன்னா நம்மளோட நோக்கம் என்னன்னா பலவற்றை அறிந்து தெரிந்து தெளிந்து அதனை திரை போல் மாற்றி அவரவர்க்கு தகுந்தார்வோல் கொடுக்கும் ஒரு மருத்துவர் வேலைதான் சிவ சதோரி. உதாரணத்துக்கு பார்த்தேன்னா மனம் ஒன்றுபட்டால் மந்திரம் தேவையில்லை. இது வெளியில இருந்து பாக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா தெரியும். எனக்கு மட்டும் அந்நேரம் இது மட்டும் கிடைச்சிருந்தா நான் தான் பெரிய ஆள். இந்த லாட்டரி சீட்டுல 1 கோடி ரூபாய் விழுந்திருந்தா அப்போ ஆள் 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 அந்த ஆள் என்ன அப்படிங்கிறது தான் விஷயமே. அப்போ அது கிடைக்கல, அதனால் என்னால அது முடியல. இது கிடைத்திருந்தால் என்னால முடிஞ்சிருக்கும். அப்போ அது கிடைக்கணும்னா என்ன செய்யணும்? அதத்தான் அருமையா சொல்லியிருக்கான். மனம் ஒன்றுபட்டால், அதான் ஒன்றுபடலையே. மனித மொழியோட அதிகபட்ச செயல்பாடே பார்த்தீங்கன்னா 2% தானா. அந்த 2% இருந்தாலே நீங்க ஈக்குவல் டு சித்தர். அதிகபட்சம் பெரிய பெரிய சயின்டிஸ்டோட மூளையோட செயல்பாடே 1-1.5% தான். அப்போ இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன? மனம் ஒன்றுபட்டால் தான் மந்திரம் தேவையில்லை. இன்னைக்குதான் யாருக்குமே மனம் ஒன்றுபடலையே. அப்ப என்ன தேவை? மந்திரம் தேவை. அப்போ அதை சொல்ற விதம் பாருங்க. மனம் ஒன்றுபட்டால் மந்திரம் தேவையில்லை, மனம் ஒன்றுபட வேண்டுமானால் மந்திரம் தேவை. அப்போ அது எவ்வளவு நாளுக்கு தேவை, எவ்வளவு நேரம் தேவை? உதாரணத்துக்கு நீங்க இங்க இருந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போனோம்னா எவ்வளவு நேரம் ஆகும்னு கேட்டா அது எதை பொறுத்தது. நீங்க நடந்து போறீங்களா, சைக்கிள்ல போறீங்களா, 2 வீலர்ல போறீங்களா, கார்ல போறீங்களா, ஓடி போறீங்களா? நீங்க போற வேகத்தை பொறுத்து தான் நேரம் நிர்ணயம். அப்போ உங்களோட தீவிரத்தை பொறுத்துதான் நிர்ணயம். அதான் மனம் ஒன்றுபட்டால் மந்திரம் தேவையில்லை, மனம் ஒன்றுபட வேண்டுமானால் மந்திரம் தேவை. அது எவ்வளவு நாள் தேவை என்பது நீங்கள் இருக்கும் தீவிரத்தை பொறுத்தது. அதனால் அன்பர்களே, இந்த சிவ சதோரி அப்படிங்கிறத ஒரு இது ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோவா தான் நான் உங்களுக்கு யூடியூப்ல அப்லோட் பண்றேன். இதெல்லாம் நீங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் நான் இந்த இருக்கிற வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணி நீங்க பார்த்து கேட்டு முடிய விட்டு நான் உங்களுக்கு ஜூம் மீட்டுக்கான லிங்க் தரேன். அதுல ஒவ்வொரு ஜூம் மீட்டையும் கரெக்டா அட்டன் பண்ணுங்க. அட்டன் பண்ணதும் போக அதுக்கப்புறம் உங்களுக்கு முடிந்தால் அந்த செஷனை பொறுத்து நான் உங்களுக்கு அடுத்த லிங்க் யூடியூப்லயும் தரேன். அதுலயும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம். சிவார்ப்பணம்.